கொடைக்கானல் அருகே வனப்பகுதியில் கடமானை வேட்டையாடிய 6 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பனைக்காடு அருகே உள்ள மூளை ஆற்று பகுதியில் தனியாருக்கு சொந்தமான விவசாய தோட்டம் உள்ளது. இங்கு கடையான் வேட்டையாடப்படுவதாக வனத்துறைக்கு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் அங்கு வனத்துறையினர் சோதனை நடத்திய போது 6 பேர் வளர்ந்து வரும் நகரமான சேலத்தில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சேலம் மாநகரை பொறுத்தவரை அதிக அளவில் போக்குவரத்து நிறைந்த பகுதிகளாகவே காணப்பட்டது. இதனை போக்கும் விதமாக தான் ஈரடுக்கு மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாலங்களை சேலம் மாநகர பகுதிகளில் அமைக்கப்பட்டு தற்பொழுது ஓரளவுக்கு பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த அணைமேடு பகுதியில் அதாவது அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே தண்டவாளம் என்பது நாள்தோறும் பயணிகள் ரயில் மற்றும் சரக்கு ரயில் என 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த பகுதியிலிருந்து தான் செல்கிறது. இதனால் ஒவ்வொரு முறையும் ரயில்கள் செல்கின்ற பொழுது இந்த கேட் ஆனது மூடப்படுகிறது. இதனால் காலை மாலை என இரு வேளைகளில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த ரயில்வே கேட்டை கடந்துதான் 4க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் மற்றும் அரசு பள்ளி, தனியார் பள்ளி என கல்லூரி வாகனங்கள், பள்ளி வாகனங்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை கடந்தால்தான் சென்னை, அதே போல விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் அரசு பேருந்து, தனியார் பேருந்து என நூற்றுக்கணக்கான பேருந்துகளும் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும். அதே போல காலை மாலை என தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து நிறைந்த பகுதிகளில் காணப்பட்டது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசலானது அதிக அளவில் காணப்பட்டது. இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். அதன்படி கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்காக 92 கோடியே 40 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகளானது துவங்கப்பட்டது. பணிகள் தற்பொழுது 3 ஆண்டுகளில் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளது. இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த மேம்பாலமானது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. 900 மீட்டர் நீளத்தை கொண்ட இந்த மேம்பாலத்தில் கீழ்ப்பகுதியில் 23 பிரம்மாண்ட தூண்கள் அமைக்கப்பட்டு இந்த பாலமானது தற்பொழுது முழு வடிவம் பெற்றுள்ளது. இன்னும் ஓரிரு தினங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த மேம்பாலத்தின் தற்பொழுது இங்கு அணைமேடு பகுதியில் துவங்கி TMS வரை இந்த மேம்பாலமானது கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த மேம்பாலத்தின் இரு புறங்களும், அதாவது பசுமையான மேம்பாலம் என்றே கூட சொல்லலாம், மேம்பாலத்தின் இருபுறங்களும் செடிகள் வளர்க்கப்பட்டு பசுமை நிறம் போல காட்சியளிக்கிறது. தொடர்ந்து இந்த மேம்பாலம் திறக்கப்படும் பட்சத்தில் தான் சேலத்தில் முக்கிய பிரதான போக்குவரத்து என்பது பாதிப்பு இல்லாத நிலை உருவாகும். விரைவில் இந்த மேம்பாலம் திறக்கப்படும் பட்சத்தில் பொதுமக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஆனந்த்.